ஸோ நம்ம म्यूजियम வந்து கிளம்பியாச்சு. ஸோ மியூசியம் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. சரி बिलो करो आप गूगल मैप नहीं बिलो करोगे आप हिंदी नहीं हिंदी नहीं हिंदी नहीं आती इंग्लिश. वो एड्रेस पूछ रहे हैं कहाँ पे आना है आपको हाँ कहाँ पे आना है आपको हिंदी नहीं भाई. हिंदी नहीं आती भाई गाड़ी नंबर TN ஏன் பசங்க என்ன பார்க்குறாங்க? वेयर आर यू फ्रॉम तमिलनाडु. तमिलनाडु तमिलनाडु का देगा साउथ इंडिया साउथ इंडिया टोटल. हाँ चेन्नई चेन्नई தெரியுது பசங்க. चेन्नई ओके आपका इधर इंडिया एंड जयपुर ओके इंडिया इंडिया इट इज इंडिया लाया को बने ओके कैमरा कैमरा ऑनलाइन ऑनलाइन इट इज ऑनलाइन ओके இல்லையா? ஸோ கைஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ இதுக்கப்புறம் நேராக ரூம் போகலாம். செம்ம டயர்டாக இருக்கேன் நான். ஸோ நாளைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ப்ளேஸ் பார்க்க முடியல. நாளைக்கு 2-3 ஃபோர்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜோத்பூர் கிளம்புறோம். ஸோ நாளைக்கு கொஞ்சம் லேட்டாகிடும் நினைக்கிறேன் ஜோத்பூர் வரதுக்கு. நாளைக்கு என்ன கதைன்ட்டு நாளைக்கு போய்க்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் வந்து சேரும். இன்னும் ராஜஸ்தான் ரைட் முடியலை. ஸோ இன்னும் ஜோத்பூர் ஜெய்சல்மார் முடிஞ்சால் ரான் ஆஃப் கட்ச் போகலாம். ஐஸ் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர், டைம் 9:50. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா சேம் அதே ஜெய்ப்பூரில் தான் இருக்கும். ஸோ பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி திருப்பி இன்றைக்கி ஒரு நாள் ஜெய்ப்பூரில் ஸ்டே பண்ணலாம். ஏன்னா ஃபோர்ட்டெல்லாம் முடிச்சுட்டு போக முடியுமான்னு தெரில. ஸோ டைம் பார்த்துட்டு நம்ம கிளம்பிக்கலாம். ஏன்னா ஜோத்பூர் வந்து சேஃப் இல்லை. அதனால் நைட் ட்ராவல் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு மேபி இங்கேயே தங்குற மாதிரி இருக்கலாம் இன்றைக்கி. ஸோ கைஸ் அப்புறம் வந்து சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து ஃபோர்ட் போக வேண்டியது தான். ஆனால் செம்ம குளிருது இங்கே. கியா கிடையாது, சாப்பாடு கடந்து தான் இருந்துச்சு. இங்கே இருக்கு. ஓகே எஸ் நான் போய் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ரைம்ஸ் போடுறியா? 2 பேர் போக மாட்டேறாங்க. ஹெராமண்டா ஆரன்னு ஒன்று வச்சுக்கிட்டாங்க. ஆமாம் போகணும் போனா அப்படின்னு அவனை அப்படியே அடிக்கணும். நீ இப்போ போன்ட்டு மனசு தங்காதே மனசு தங்காதே. ஐயோ தண்ணி கேன் வாங்கல பத்தியா? வாட்டர் கேன் வாங்கல. அவ்வளோதான். என்னத்த இல்லை வண்டி விட்டு வந்துக்கலாம். என்ன இப்போ என்ன பண்ணலாம்? இது வண்டி நடந்து போகலாமா? நடந்து போனால் பைக்கில் போயிடலாமா? பைக்கு தானே என்ன நடந்துருவியா? அங்கே பாரு மேலே பாரு அவ்வளோ தூரம் பைக்லேயே போயிடலாம். ஆமாம் கால் வச்சுக்கோ. அங்கே பாரு ஒரு பூனைக்குட்டி நிற்கி. எப்படி நிற்கிது வருது? பயந்து போய் நிற்கிது. ரைம்ஸா?
ஆ யானையோட ரைன்ஸ் அழகாக இருக்கும். எனக்கு யானைனா பயம். அதுவும் அந்த எக்ஸ்பிரஷனோட ஹெல்மெட் போடலையா? அதெல்லாம் கொத்தா நான் இப்போதான் ஆட பைத்தியகரி. அது சொன்னேன். हेलमेट नहीं लगा रखा ஜஸ்ட் நோ விட்டு 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 அது வந்து இங்கே இறங்க போகிறேன்னு நினச்சி இப்போ தானே கட்டி வச்சேன். ஆட பைத்தியகரி. भैया जस्ट नो I just removed. I removed it. My ears are shaking. அதனால हेलमेट तो लगा रखा आपके पास हेलमेट है तो बिना हेलमेट ही आ रही हो भैया आई हैव मेरा Just now. हेलमेट है. Just now I removed it. चलो दो लगा के रखो इसको हाँ ठीक है हाँ. தேங்க் யூ भैया எடுத்து போட்டுக்கோ. எதுக்கடா சம்மந்தம் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா ஹெல்மெட் ஆகுது. ஆ हेलमेट है वो सिंगल नहीं है ஓகே ஓகே. இங்கே ஹெல்மெட் இல்லாமல் பிடிக்கிறாங்க, செம்ம ஃபைன் போடுறாங்க. இவருக்கு தலப்பா வச்சுருக்கார்ல. இதுதான் கைஸ் அந்த காலத்து கக்கூஸ் ஜக்கூசி. நவீன கால கக்கூஸ். லிஃப்ட் மாதிரி தான் இருக்கிறது போல. என்னன்னே தெரியல, கக்கூஸா ஜெயிலானே தெரியல. படிப்போனா இங்க ஒரு வாட்டை இது கக்கூஸ் தான் கக்கூஸ். ஏன் அப்படி படுத்துறீங்க? எங்க இருக்கோனே தெரியல. ஸோ கைஸ் நம்ம அந்த ஃபோட்டோ முடிச்சிட்டோம். ஸோ நான் கிளிப்ஸ் பார்த்துருவீங்க. கைண்ட் ஆஃப் இது வந்து ரொம்ப பெரிய ஃபோர்ட். சாலிடாக ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கு ஃபுல்லாக சுற்றி போகிறது. அதுவுமே ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு சுற்றி பார்த்துமே 3 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்ப 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 பெரிய ஃபோர்ட். நீங்கள் வரதா இருந்தால் ஒரு இதுக்கு மட்டும் ஒரு ஹாஃப் டே பிளான் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ இது அடுத்த ஃபோர்ட்டு கொஞ்சம் பெரிய ஃபோர்ட்டு தான் சொன்னாங்க. தெரில, பார்க்கலாம். எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரில. அந்த நெக்ஸ்ட் வந்து அடுத்த நகாரா ஃபோர்ட், நகாரா சம்திங் அந்த ஃபோர்ட் தான் போகிறோம். போயிட்டு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி போய் சாப்பிடணும். மணி பார்த்திங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. 2:30. இப்போ வந்து அடுத்து போய் சாப்பிட்டு அடுத்து இது பண்ணோம். இவ்வளோ இடம் இருக்குது, இங்கே வந்து பிரேக் எடுத்துருக்கேன் பைத்தியம். ஸோ நம்ம அடுத்த பார்ட் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ரெண்டு போட்டுமே இங்கே தான் இருக்குதா? ஆமாம். ஜெய்காரா அதான் அவர் சொன்னார். அப்படி நடந்து போனால் ஜெய்காரா போட்டு அப்படின்னாரு. வீசும் காத்தோடதான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நஞ்சம் ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். இதோ பாதைகள் போகுதா தூரம் அங்கே போகிறேன் எங்கோ பாதைகள் போகுதா தூரம் அங்கே போகிறேன் பாதைகள் போகுதா தூரம் அங்கே போகிறேன் எங்கோ பாதைகள் போகுதா தூரம் அங்கே போகிறேன்
இருக்குல்ல? ஈரக்காத்தெல்லாம் எதையாக தூங்கி போனேனே எப்போ அள்ளி கொண்டாடும் பூமிக்கு தேரப்புள்ள நான் இப்போ அடடா உறவா ஒரு மரத்தடி இருக்கும் இணையா துணையா வழி முழுவதும் இனிக்கும் காணும் பூமி எல்லாம் உன்னோட ஊரா. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம வந்து நைகாரா ஃபோர்ட்டும் நகாராவோ சம்திங் ஒரு அப்புறம் சைகாரான்னு ஒரு ஃபோர்ட்டு. ஸோ 2 ஃபோர்ட்டையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். காலையில் அம்பர் ஃபோர்ட் போனோம். அப்புறம் வந்து இங்கே 2 ஃபோர்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே டைம் பார்த்திங்கன்னா 5:56 ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பிளான்னா ஜல்மஹால்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் தண்ணிக்கு நடுவில் ஒரு பேலஸில் ஒரு மஹால் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே தான் இப்போ அடுத்து போகிறோம். மேபி நான் மேலேருந்து எனக்கு வியூ தெரியும் அந்த மஹாலுக்கு. ஆனால் வியூவில் பார்த்த வரைக்குமே எந்த போட்டும் புது போயிட்டு வர மாதிரி தெரில, உள்ளது லைட் எரியுற மாதிரி தெரில. ஸோ மேபி உள்ளே போக முடியுமான்னு தெரில. உள்ளே போக முடிஞ்சால் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம அந்த லேக் கிட்ட நின்று ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு 4 கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே ரூம் பார்த்து கிளம்பணும். ஏன்னா டைம் வந்து 6 ஆயிடுச்சு. ஸோ ரூம் போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 கிட்ட ஆயிரும். ஸோ 8 கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டு அப்படியே படுத்துடலாம். ஏன்னா நாளைக்கு காலையில் ஜோத்பூர் கிளம்புறோம். காலையில் மீன்ஸ் ஒரு 3 o'clock 4 o'clockலாம் கிளம்பணும். ஏன்னா இங்கே ஜெய்ப்பூர் உதய்பூரை கம்பேர் பண்ணும்போது ஜோத்பூர் வந்து சேஃப் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ வெளிச்சத்தோடு போய் ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ வெளிச்சத்தோடு ரீச் ஆகி ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிடணும். அப்போ தான் சேஃப், ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறதுக்காக. ஸோ கைஸ் அப்புறம் பார்க்கலாம். நான் வந்து டேரெக்டாக ஜல்மஹால் போயிட்டு அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுதான் ஜல்மஹாலில். ஸோ உள்ளே போக முடியல, எங்கேயுமே போட்டு எதுவுமே போகல. ஸோ இங்கேருந்தே 2 கிளிப் எடுத்துகிட்டு அடுத்து ரூம் போக வேண்டியதான். ஸோ நம்ம ஜல்மஹாலில் பார்த்துனா உள்ளவே இல்லை, வெளியே என்ன பார்த்துட்டு அப்படியே ரூம் கிளம்பிட்டோம். ஸோ இன்னையோட vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஜோத்பூர் கிளம்புறோம். நான் நாளைக்கு vlog பண்ணுறேன். Until then, signing off. Thanks for watching. Bye bye.